Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோம்னா 11th accountancyல chapter 9ல illustration 5 பார்க்குறோம். The following errors were detected before preparation of the trial balance, rectify them. அதாவது the following errors were detected அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ detected வந்து என்ன சொல்லியிருக்கேன், சொல்யூஷன் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், a sum of ₹5,000 ரிட்டன் ஆஃப் டெப்ரிஷியேஷன் ஆகுது. அதாவது பில்டிங்ஸ்க்கு உள்ள டெப்ரிஷியேஷன் 5,000 ஆகுது. ஹேஸ் நாட் பீன் போஸ்டட் டு டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட். அதாவது டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட்லேயே அவங்க போடாமல் விட்டுட்டாங்க. ஓகேவா, இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுவோம்? டெப்ரிஷியேஷன் எதில் வரும்? டெபிட் சைடு தான் வரும். அப்போ டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட்லேயே போடாமல் விட்டுட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன எழுத போகிறோன்னா, டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 5,000 அப்படின்னு சொல்யூஷன் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ₹2,000 to வெங்கட் வாஸ் போஸ்டட் ட்வைஸ் டு வேஜஸ் அக்கௌண்ட். வேஜஸ் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, 2 தடவை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போது நம்ம இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், பேமெண்ட் வேஜஸ் வந்து க்ரெடிட்டில் வரும். ஏன்னா அது பே பண்ணுறதுனால அது வந்து க்ரெடிட்டில் வரும். அப்போ வேஜஸ் அக்கௌண்ட் ஷுட் பி credited with ₹2,000 அப்படின்னு ரெக்டிஃபை பண்ணி காட்டுறோம். நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள். அண்ட் அமௌண்ட் ஆஃப் ₹250 ஃபார் ஏ கிரெடிட் சேல் ஆஃப் குட்ஸ் டு நிலாட்ட வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்தோ கரெக்ட்லி என்டர்ட் ஆன் த சேல்ஸ் புக்லேயே கரெக்டாக என்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் போஸ்ட் பண்ணது எவ்வளவே 200 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இப்போது நிலா அக்கௌண்ட்டில் எவ்வளோ வரும், 50 தான் கம்மியாக போட்டாங்க, 200ன்னு தப்பாக போஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னா, நிலா அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 50. 250 மைனஸ் 200. ஓகேவா, 200 தப்பாக என்ட்ரு பண்ணாங்க, பேலன்ஸ் 50 தான் விட்டுட்டாங்க. அதனால் 50 மட்டும் போட்டால் போதும். ஓகேவா, சம் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், illustration 6. The following errors were located. இது வரைக்கும் நம்ம வந்து டிடெக்டட் அப்படின்னு பார்த்தோம். அதனால் சொல்யூஷன் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். இப்போ லொக்கேட்டட் பிஃபோர் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் ரெக்டிஃபை தம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கெலாம் ஜேர்னல் என்ட்ரிஸாக போட போகிறோம். ரெக்டிஃபைங் என்ட்ரிஸ் எப்படி போட போகிறோம்னா, ஜேர்னல் என்ட்ரியாக போட போகிறோம். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள். குட் சோல்ட் டு ஆனந்த் ஃபார் 1,000 ஆன் கிரெடிட் சேல்ஸ் 1,000க்கு பண்ணியிருக்காங்க. வாஸ் நாட் என்டர்ட் இன் சேல்ஸ் புக்கில் என்ன பண்ணல, அவங்க எழுதாமல் விட்டுட்டாங்க. இப்போது இதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெத்தட் ஆஃப் டிரைவிங் த ரெக்டிஃபையிங் என்ட்ரிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறத பாருங்கள். ராங் என்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சேல்ஸ் அக்கௌண்ட்டில் அவங்க போடாமலே விட்டுட்டாங்க. இதுக்கு கரெக்ட் என்ட்ரி என்ன வரும், ஆனந்த் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஏன்னா கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் ஆனந்த் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். இப்போது இது ரெக்டிஃபைங் என்ட்ரிஸ் நேராக என்ன பண்ணியிருக்காங்க, ஒமிட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த என்ட்ரியை அப்படியே டேரெக்டாக ரெக்டிஃபைங் என்ட்ரி போட்டுருவோம். ஆனந்த் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிவிடும். இப்போது சொல்யூஷன் எழுதிங்க. ரெக்டிஃபையிங் என்ட்ரிஸ்ன்னு போட்டு பர்டிகுலர்ஸ் லெஜர் ஃபோலியோ, ஜேர்னல் என்ட்ரிஸ் தானே எல்லாத்துக்கும் போட போகிறோம். அதனால் லெஜர் ஃபோலியோ டெபிட் கிரெடிட் போட்டுங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, குட் சோல்ட் டு ஆனந்த் ஃபார் 1,000 ஆன் கிரெடிட் வாஸ் நாட் என்டர்ட் இன் சேல்ஸ் புக். அப்போ ஒமிட் பண்ணிட்டாங்க, அதை அப்படியே நம்ம டேரெக்டாக எழுத போகிறோம். ஆனந்த் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், டெபிட்டில் 1,000 கிரெடிட்டில் 1,000. எப்போது மாதிரி ஜேர்னலுக்கு எப்படி எழுதுவீங்க, நரேஷன் எழுதுவீங்க. சேல் ஆஃப் குட்ஸ் டு ஆனந்த் நாட் என்டர்ட் இன் சேல்ஸ் புக். இப்போது நவ் ரெக்டிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள். அண்ட் அமௌண்ட் ஆஃப் 400 பெய்ட் ஃபார் ரிப்பேர்ஸ் டு த மெஷினரி ரிப்பேருக்கு வந்து 400 வந்து பே பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டாண்ட்ஸ் ராங்லி போஸ்டட் டு மெஷினரி அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, ராங்காக வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு ரெக்டிஃபையிங் எப்படி வரும் அப்படிங்கிறது பார்ப்போம். மெத்தடு ராங்காக என்ன பண்ணியிருக்காங்க, மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ராங் என்ட்ரி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இது கரெக்ட் என்ட்ரி எப்படி வரணும், ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் இப்படி தான் வரணும். ஓகேவா, தப்பாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிட்டாங்க. இப்போ ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், டெபிட்டில் தான் ரிப்பேர்ஸ் வரணும். ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு எதுக்காக பண்ணியிருக்கோம், மெஷினரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்டிஃபைங் என்ட்ரி கொடுத்துணும். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ரெக்டிஃபைங் என்ட்ரிஸில் போட்டுருங்க. ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு மெஷினரி அக்கௌண்ட், ரிப்பேர்ஸ் ராங்லி டெபிட்டட் டு மெஷினரி அக்கௌண்ட், நவ் ரெக்டிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு 400 என்ட்ரு பண்ணிடணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு salaries 2,000 paid to காந்திராஜ் was wrongly debited to his personal account in his ledger. என்ன பண்ணிட்டாங்கன்னா, salaries 2,000 வந்து காந்திராஜ்க்கு பே பண்ணிட்டாங்க. ஆனால் இது என்ன பண்ணிட்டாங்க, பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு தப்பாக வந்து என்ட்ரு பண்ணிட்டாங்க. இப்போ சாலரிஸ்க்கு எப்படி வரணும், salaries account data to கேஷ் அப்படின்னு சொல்லி தான் வரணும் எப்போதுமே. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, பர்சனல் அக்கௌண்ட் இங்கே யார் இருக்கா, காந்திராஜ் அக்கௌண்ட்டுக்கு என்ட்ரு பண்ணிட்டாங்க.
பாருங்கள் எப்படி ராங்காக பண்ணிட்டாங்கன்னா காந்திராஜ் டு கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஆனால் எப்படி வரணும், சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு வரணும். இப்போ ரெக்டிஃபை பண்ணும்போது சேலரி வந்து எப்போதும் டெபிட்டில் இருக்கணும். இதே காந்திராஜை வந்து என்ன பண்ணிடணும், ரெக்டிஃபை பண்ணுறதுனால கிரெடிட் கொடுத்துடணும். அந்த அக்கௌண்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் எழுதிட வேண்டியதான் ட்ரான்சாக்ஷனை. சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு Gandhiraj account. Salaries paid to Gandhiraj wrongly debited to his account. Now rectified narration கொடுத்துட்டு 2000 என்ட்ரு பண்ணிடணும். ஓகேவா, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து இப்படி தான் போடணும். இதே வந்து இந்த ஃபாலோயிங் எரர்ஸ் வேர் டிஃபெக்ட் டிடெக்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா சொல்யூஷன் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும். இங்கே லொக்கேட்டட் அப்படின்றதுனால நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் மூலமாக தான் போடணும். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.